ப்ரிப்பேர்டு டு ப்ரே, ஜெபிப்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கியா? ஜெப நேரம் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? லோக்கல்லேருந்து ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போவாங்க, பார்த்துருக்கியா? நம்ம பிரதம மந்திரிக்காக, உலக நாடுகளுக்காக, போர்களுக்காக, நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும். அதான் இந்த 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் போட்டிருக்கோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதுக்கு ஜெபிக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இறைவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் என்னென்ன விதங்களிலெல்லாம் செயல்படுகிறாரோ அத்தனை விதங்களில் நாமும் செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்களும் இறைவர், யூ ஆர் காட். இந்த இதில் கூட சொல்லுவார்ல ஒரு பாட்டில், இதில் கமல்ஹாசன் படத்தில், யார் யார் சிவன், நீ நான் சிவன். யாருக்கெல்லாம் நீ உதவி செய்கிறாயோ, எந்தவித பிரதிபலமும் எதிர்பாராமல் உதவி செய்கிறாயோ, அன்பே சிவம் அப்படின்னு படம். யாருக்கெல்லாம் எந்தவித எதிர்பார்க்கும் இல்லாமல் உதவி செய்கிறாயோ அப்பொழுது நீ இறைவன் ஆகிறாய். இறைவனை அதான் சொல்கிறார், நான் உங்களை தேவர்கள் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இறைவனுடைய செயல் என்னமோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு உலகத்தையெல்லாம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அதற்கு ஏற்றபடி இருக்கணும். 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாரு. அதாவது நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. இதனால தான் அந்த பைபிளை தடை பண்ணிட்டாங்க. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும், 2 வேஷத்தில் பேசுகிறது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. மட்டும் அதான் கிறிஸ்தவம் பூரா செய்வோம். மேடையில் பேசும்போது ஒரு மாதிரி பேசுவான், வெளியில் வந்தவொடனே ஒரு மாதிரி பேசுவான். மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல், விசுவாசிகளிடமிருந்து ஏதாவது பணம் கிடைக்குமா, ஆதாயம் கிடைக்குமா நினைக்கிறவராயும் இராமல், நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்படி சுத்தமான மனிதனாக வாழ முடியும் என்பதை போதிக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். I want men everywhere to lift up holy hands in prayer without anger or disputing. ஜெபிக்கும்போது இந்த நாய் இப்படி பண்ணிட்டான், அவளாம் நாசமாக போனோம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜெபிக்கும்போது அடுத்தவர்கள் ஒழிந்து போக வேண்டும் ஜெபம் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். The late Peter Deineka Senior, my good friend and founder of Slavic Gospel Association. Slavic Gospel Association ஒரு சபையை தோற்றுவித்த பீட்டர் டெய்னேகா சீனியர் அப்படிங்கிறவர் இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆஃப்டன் ரிமைண்டட் மீ, மச் ப்ரேயர் மச் பவர், நோ ப்ரேயர் நோ பவர் அப்படின்னு சொல்லுவார். எப்பயுமே அப்படி சொல்லுவார். நீங்கள் எந்த அளவுக்கு, ஒரு 10 நிமிஷம் வர, நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக எப்பொழுது இருப்பீர்கள்? உங்களுடைய ஜெபம் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஜெபிக்கவே இல்லையா, தோல்வியே அடைந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு எந்த வல்லமையும் இருக்காது, எந்த பவரும் இருக்காது. எல்லாவற்றுக்கும் சோர்ந்து போவீங்க. எல்லா எதிர்ப்புகள் நீங்கள் ஜெபித்தாலும் வரும், ஜெபிக்காவிட்டாலும் வரும். நீங்கள் படித்தாலும் எக்ஸாமினேஷன் வரும், படிக்காட்டாலும் எக்ஸாமினேஷன் வரும். படித்தா பாஸ் பண்ணுவீங்க, படிக்கலைன்னா பயந்து ஃபெயில் ஆவீங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை, ரொம்ப சிம்பிள். படிக்கிற காலங்களில் படிப்பு எக்ஸாமினேஷன் வரும். படித்து முடித்த பிறகு ஒவ்வொருத்தராக வருவான். இந்த வடிவேலு சொல்லுவான்ல, என்கிட்ட சரசம் ஆடுறதுக்கிடையே உங்கள் அப்பா அத்தான் அவங்கள பெற்று விட்டானாடான்னு கேட்பான்ல. அது மாதிரி நம்மகிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே 4 பேர் வரும். இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிப்பது? ஜெபம், அதான் பாட்டு இருக்குது. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்தோ
இதுவே சட்டம். இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேருக்கு மீதான் சட்டம். ஜெபம் ஜெயம். இங்கே ப்ரேயர் இருந்துச்சுன்னா மச் ப்ரேயர் மச் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். தனி ஜெபம். வேலை உனக்கு கை கூட, எப்படி நித்திய வேதன் இடத்திலே போய் மன்றாடு, தனி ஜெபம் பண்ணு. காலை எழுவோர் என்னை கண்டடைவாரே, எல்லாமே பாடல்களில் எதுக்கு சொல்லியிருக்காங்க பரிசுத்தவான்கள், அவங்க அனுபவித்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல்லாம் நீங்கள் போடுங்க. மியூசிக் போடுறது எப்பயுமே என்னென்னா, பெரிய கஷ்டமான பாடங்களை படிக்கும்போது அந்த மைண்டு ஒருமுகப்படும். இந்த கை கால் மைண்டு எல்லாம் ஒருமுகப்படுதில்ல. அதுக்காக தான் மியூசிக் ரொம்ப முக்கியம். எவ்வளோ கஷ்டமான சிலபஸையும் உங்களால் படிக்க முடியும். அதில் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு பாடல் போடுங்க. இந்த பாடல்லாம் ரொம்ப அருமையான பாடல். ப்ரேயர் வாஸ் as much a part of the apostolic ministry as preaching the word. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ணும்போது, மற்றவர்களுக்கு காண்பிக்கும்போது ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும்போது தான் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பீர்கள். மற்ற எல்லாரையும் விட வல்லமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்ம சபைக்கு போகிறோம், சண்டே கிளாஸுக்கு போகிறோம், நிறைய பேர் வராங்க. நீங்கள் யூத் மீட்டிங் போகிறீங்க, நிறைய பேர் வராங்க. நீங்கள் எப்படி தனித்துவமாக விளங்குவது? ஜெபிப்பதன் மூலம் மட்டும்தான். நீங்கள் ஜெபித்து வெற்றி சிறந்தவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் இறைவனோடு நெருங்கி பழகும்போது தான் இறைவன் யார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். இறைவனை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். ஜெபத்தில் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் போய் ஜெபிக்கிறதுல நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இது தாங்க, அது தாங்க, அது தாங்க, இது தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அமைதியாக அவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம். அப்படி பேசும்போது நம்முடைய வாழ்க்கை நல்வழிப்படும். இதுதான் முக்கியம். உலக சிந்தனை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் அவருக்கு விரோதமாக இருப்பீர்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு? ஆனால் இறைவனுடைய சிந்தனை, அவருக்கு மிகவும் பிடித்த வாழ்க்கை வாழும்போது நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருப்போம்? அவருக்கு பிடித்தமானவர்களாக இருப்போம். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது டார்கெட்டு நமக்கு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு டார்கெட். பிதாவாகிய தேவன் தான். அவரை போல நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ வேணும்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாமல் இருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படிங்க விசாரிப்பான்? இதான் போட்டிருக்கு பைபிளில். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பரமபிதா பரிசுத்தம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும். எந்த கெட்டதுக்கு நீங்கள் சம்மதிக்காதீங்க, இசைவு தெரிவிக்காதீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். Yet some pastors spend hours of preparing their sermons but never prepare their public prayers. நிறைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்க? நேற்று நைட்டு 3 மணிலேருந்து உட்காந்தாங்க, ஒரு 4 மணி நேரம் இந்த பிரசங்கத்தை தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய ஐயர்கள் பிரசங்கத்தை தயார் பண்ணும்போது கூட இருந்திருக்கேன். அவங்க நிறைய பாயிண்ட் எடுத்து இந்த பைபிள், ரெஃபரன்ஸ் பைபிள் அதெல்லாம் எடுத்து நிறைய வச்சு பார்ப்பாங்க. அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டடி பைபிள், ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் படிக்கணும். ஓப்பன் பைபிள்னு ஒன்று வச்சுருந்தேன், ஸ்டடி பைபிள்னு வச்சுருந்தேன், ரெஃபரன்ஸ் பைபிள்னு ஒன்று வச்சுருந்தேன். எல்லாத்தையும் படித்து பார்ப்பேன் என்ன போட்டிருக்கு அப்படின்னு. இதுக்கு அதுக்கு என்ன ரெஃபரன்ஸு, எந்த அதிகாரத்தை எந்த அதிகாரத்தோடு ஒப்பிடுறாங்க, அதை பார்த்து அதுலேருந்து எடுப்பாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தயார் பண்ணி தான் உங்களுக்கு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப லேசுப்பட்ட வேலை கிடையாது அவங்களுடைய வேலையெல்லாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க ஜெபிப்பதற்கு இவ்வளோ நேரம் தயார் பண்ணுறதில்ல. அன்றைக்கி கூட ஒரு இது படித்த ஞாபகத்தில் இருக்கா? நம்ம ஸ்பர்ஜன் இருக்கார்ல, அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக நைட்டு பூரா உட்காந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் முடிக்க முடியல. அப்புறம் ஒய்ஃப் ஒன்று சொன்னாங்க, ஏங்க போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் போய் படுங்க, ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னோடனே சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போய் படுத்துட்டார். நைட்டு தூக்கத்தில் வளரி இருக்கார் ஐயா. அந்த அம்மா எழுதி வச்சிருச்சு டக்கு 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 நம்ம பேசுகிறது. காலையில் தூங்கி எழுந்தோன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயாரிக்கலன்னா நீங்கள் நேற்று நைட்டு வளர்னதை எழுதி வச்சுருங்க பாருங்கள். அப்படின்னா இதுதான் நான் என்ன ஆக்சுவலாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது இந்த பாயிண்ட்டு தான். அப்போ தேவன்
அவரோடு கூட பேசும்போது நம்முடைய புத்திக்கு எட்டாத அநேக அதிசயங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி யாருமே ஜெபம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். கன்சிக்வெண்ட்லி தேர் ப்ரேயர்ஸ் ஆர் ரொட்டீன், ஹம்ட்ரம் அண்ட் ரிப்பிட்டிஷன்ஸ். போன வாரம் ஜெபம் கேட்டிங்களா? ஆண்டவர் உலக நாடுகள் எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க, அந்த பக்கமாக ஓரமாக நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன். ஒரு ஜெபம் எப்படி இருக்கும்? அணித்தரமாக இல்லாமல். அதுக்கு முந்தின ஒரு ஐயரமாக ஜெபம் பண்ணாங்க, ஞாபகத்தில் இருக்கா? எப்படி இருந்தது? உள்ளம் உருகி இறைவனிடத்திலே ஜெபம் செய்வது, அணித்தரமாக அர்த்தம் உள்ளதாக ஜெபிப்பது. அப்படி தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப அதிசயமாக இருந்தது. இப்படி ஜெபத்திற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும். உங்களுடைய தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, நீங்கள் இறைவனுக்கு எவ்விதமாக வாழப்போகிறீர்கள், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பும் ஜெபமும் ரொம்ப முக்கியம். I am not suggesting that a pastor write out every word and read it, but that he think through what he will pray about. ஜெபத்திற்காக நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு ஜெபம் பண்ணால் தான் சிக்கலாக போச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன எழுதி வச்சு படிக்க முடியாமல் போய் நம்ம விஜய் எழுதி வச்சு படிக்கிறார் பாரு. சொல்வோம் செல்வோம் அப்படிங்கிறார். ஏன்னா எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்டு. இறைவனிடத்திலே நீங்கள் உள்ளத்தாலே பேச வேண்டும், எழுதி வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். பட் ஹி திங்க் த்ரூ வாட் ஹி வில் ப்ரே அபவுட். நாம் எதை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். திஸ் வில் கீப் த பாஸ்டோரல் ப்ரேயர் ஃப்ரம் பிகமிங் டல் அண்ட் அ மியர் ரிப்பிட்டிஷன் ஆஃப் வாட் வாஸ் ப்ரேய்ட் த ப்ரீவியஸ் வீக். இதுக்கு முந்தின வாரத்திலே என்ன ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு சிந்தனை வரும். போன வாரமும் இதே தான் செஞ்சான், அவனும் இதே தான் சொன்னான் அப்படிமான்ல. அதே மாதிரி ரிப்பிட்டிஷனாக இருக்கக்கூடாது, போர்டம்மாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. வாக்கு அதான் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத வேதனை பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் வழிநடத்தப்பட்டீர்கள் என்றால் ஆண்டவர் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பார். But the church members also need to be prepared to pray. நம்ம சபையில் இருக்கிற மக்களும் ஜெபிக்க தயாராக இருக்கார். ரொம்ப டிஎல் மூடி சொல்லியிருக்கார். நாங்கள் பிரசங்க யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் வானத்திலிருந்து தொப்புக்கடின்னு குதித்தோமா, எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு உங்களை விட பெரிய போராட்டங்கள் உண்டு அப்படிங்கிறார். போதகர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு, அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. Our hearts must be right with God and with each other. We must really want to pray and not pray simply to please people as did the Pharisees. உள்ளபடியே நாம் ஜெபிக்க விரும்ப வேண்டும். ஆனால் பரிசேயர்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் பார்வைக்கு நீண்ட பிரசங்களை பண்ணுகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவங்களோட பரிசுத்த நாமத்தினால அப்படின்னு பிரசங்கம் பண்ண குரலை மாற்றி அதான் இங்கே போட்டிருக்கு. உதவியானவர்கள் இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்படி ஜெபம், நம்ம ஜெபம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா சார்? பரமாதமாக பிரசங்கம் பண்ணுறீங்க சார், நல்ல ஜெபம், ஆழமான ஜெபம். மக்கள்லாம் அப்படியே மயங்கிட்டாங்கல்ல. இப்படி காசு வர்றதுக்கான வழிகளை செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. We must really want to pray and not pray simply to please people as Pharisees did or to fulfill a religious duty. நீங்கள் மத போதகராக வேலை பார்க்குறீங்கன்றதுக்காக, கடமைக்காக, கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கூப்புற போட்டு அமுத்துவாராக அப்படின்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? அவர் எழுதி வச்சு படிக்கிறாரு. அதான் ஆர்சி சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியான பாதிரிகள் எப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். அவருடைய ஜெபம் இறைவனிடத்திலே பணிந்து மன்றாடுவதாக இருக்கும். ஒரு நாளைக்கு 8 வேளை ஜெபம்னா என்ன பண்ணுவார் அவர்? இன்றைக்கி 8 மணி நேரம் டியூட்டி சார், 8 ஆராதனை நீங்கள் நடத்தி விடுங்க அப்படின்னா அவர் சொன்னதே தான் சொல்லிட்டு கிடப்பார் இல்லையா? Or fulfill religious duty. When a local church ceases to depend on prayer, God ceases to bless its ministry. நம்முடைய சபையிலே மக்கள் நாம் எப்பொழுது ஜெபத்தை நிறுத்துகிறோமோ ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிப்பதை நிறுத்தி விடுகிறார். நம்ம சர்ச்சில் கடந்த 150 ஆண்டுகளாக ஒரு ஆத்மாவோட ரட்சிக்கப்பட்டதே கிடையாது.
இவங்களே குதிரை ஓட்டுவாங்க, இவங்களே பாலிடிக்ஸ் பண்ணிக்குவாங்க, இவங்களே குப்புறப்படுத்தி தூங்கிப்பாங்க. இவனுடைய வாழ்க்கையினாலே யாராவது ஒருவர் மனம் திரும்பி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அப்படிலாம் கிடையாதுங்க. மனம் திரும்பி அவன் பாட்டு வந்துடப்போகிறான். எவனையுமே சர்ச்சில் சேர்க்காத, சர்ச்சுக்குள்ளே எவனையும் விட்டுறாத. ஏற்கனவே கல்லறை நிரம்பி போச்சு, சேர்த்துக்கிட்டு தொலைச்சிட்டானா அவனை பதிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒருத்தனையும் உள்ளே விடாத. இதுதான் சிஎஸ்சி சர்ச்சோட எழுதப்படாத சட்டம். இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதுக்கு, கருமாதி பண்ணுறதுக்கு தான் சர்ச்சு, வேறு ஒரு அளவுக்கும் கிடையாது. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? இந்த சர்ச்சில் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கேடுகிட்ட போயிடா இருக்கான். நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? ஒன்றும் புரியல. சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் டு யூ டிபெண்ட் ஆன் ப்ரேயர் அட் ஹோம், அட் ஒர்க், அட் சர்ச்? வீட்டிலே, வேலையிலே, சபையிலே நீங்கள் எந்த அளவுக்கு சபையை நீங்கள் ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள், ஈடுபட போகிறீர்கள்? உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது? சார் நான் ஜெபம் பண்ணேன் சார், எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்ற உங்களுக்கு தனிப்பட்ட சாட்சியம் இருக்கிறதா? வல்லமை இருக்கிறதா? நாங்கள் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு ஜெபித்தோம், ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? வெற்றி இருந்தால் நீங்கள் ஆண்டவரை மேலும் மேலும் தொடர்பு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபித்த ஆண்டவர் நமக்கு எதாவது கொடுத்துருக்காரா இல்லையா? அமைதியாக உட்காந்துங்க. தனிப்பட்ட உங்களுக்கு அனுபவம் இல்லை என்றால், உங்களுக்கு எம்கேஎஸ் பிரியாணி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், நல்லாயிருக்கும், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், நிறைய நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆமாம் அவன் போடுவான், அவனுக்கு நல்லா இருந்திருக்குங்க, அவன் போட்டிருக்கான், நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்று பாருங்கள், அப்பொழுது வெற்றி கிடைக்கும். எப்படி வெற்றி கிடைக்கும்? ஜெபியுங்கள். அதான் இன்றைய தலைப்பு. சரியா?